எஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன ஸ்டார்டிங்லேயே ஏதோ தத்துவத்தோட ஸ்டார்ட் பண்ற மாதிரி மேலே பார்த்து யோசிக்கிறீங்க. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். சொல்லுங்க. இனிமே எப்படியாவது ஃபிட்டா இருக்கிறது அப்படின்ட்டு. எதுக்கு நமக்கு வேண்டாத வேலை எதுவும் இந்த வயசுல? நமக்கு கொஞ்சம் டூ மச். ஏமா எல்லாத்துலயும் ஏமா வயசு வருது, எதுக்குமே அது தேவையில்லை அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஆமா, நான் அந்த மாதிரி தப்பா பேசக்கூடாது. ஃபிட்னஸ்க்கு வந்து வயசு முக்கியம் இல்ல, எல்லா வயசுலயும் நம்ம ஃபிட்டா இருக்கலாம் ஃப்ரெண்ட். அதுதான் முக்கியம். இது ஏன் இந்த தாட் வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஹீரோவை பார்த்த உடனே இந்த தாட் வந்துச்சு. ஆக்சுவலா ஹீரோஸ் எல்லாருமே நல்லா ஃபிட்டா தான் இருப்பாங்க. ஆனா பர்டிகுலரா இந்த ஹீரோ அவர் ஃபிட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு. அண்ட் அவரை மாதிரி ஒரு ஹம்பிள் கேரக்டர் பார்க்கவே முடியாது, ஃப்ரெண்ட்லி கேரக்டர் பார்க்கவே முடியாது. முக்கியமாக அவரை மாதிரி என்ன ஏதாவது சொல்லுமா? ஃபைட்டிங் பண்ற மாதிரி இருக்கே. பாக்ஸிங் கண்டுபிடிச்சிட்டேன். நல்ல வேலை. இப்படி வச்சா ஏன் நடுங்குது அப்படின்னு தெரியல. அது ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் சங்கர். நான் அந்த இதுக்காக அப்படி வச்சுக்கிட்டேன் நான். எனிவே இன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு பாக்ஸிங் பத்தி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம், ஃபிட்னஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம், அவருடைய படங்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம், ரோல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். யாருங்கிறத நீங்களே சொல்லிருங்க. எஸ், பொதுவா வந்து ஹீரோஸ் வந்து ஃபிட்டா இருப்பாங்க, இவர் ஃபிட்டா ஹீரோவா இருக்காரு. இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்கிறது சந்தோஷ் பிரதாப். லெட்ஸ் வெல்கம். Thank you so much. நான் இங்கே உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தேன் உங்கள் இன்ட்ரோ கேட்டுட்டு. ரொம்ப அழகாக இருந்தது. என்ன பயங்கரமாக கலாச்சிட்டிங்க ஓப்பனே. அவர் எவ்வளோ யோசிச்சு பயங்கரமாக கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. எனக்கு என்னன்னா, அவங்க அது பேசுனது அதோட முடிஞ்சிருச்சு. இது இன்னும் இப்படி இருக்குது. ரீசெண்டா ஏதோ இருக்குல்ல, ஃபேஸ்ல இருக்கு முகம் சார். இல்லங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா? அவரை பத்தி பேசலாம். ரீசெண்டா இப்படி ஆயிடும்னு நினைக்கிற டார்கெட் இருக்கும். எங்க பார்த்தாலும், எந்த ட்ரெய்லர் பார்த்தாலும், எந்த போஸ்டர் தியேட்டர்ல போஸ்டர் பார்த்தாலும் உங்க படம் இருக்கு. ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? ஃபர்ஸ்ட் அதை பாசிட்டிவா அப்படி ஆரம்பிப்போம். ரொம்ப மெனக்கெட்டு எவ்வளோ வருஷம் வேலை பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். முக்கியமாக நம்ம இதை சொல்லியே ஆரம்பிச்சிடலாம். மரகதமலை அண்ட் லீடர். எஸ், மரகதமலை வந்து பேக் டு பேக் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. இது ஆக்சுவலி 3வது வாட்டின்னு நினைக்கிறேன். இது மாதிரி எனக்கு 2 வாட்டி ஏற்கனவே நடந்திருக்கு. 2 படம் அட் அ டைம் ரிலீஸ் ஆகுது. அது என்னன்னு தெரியல, மேபி அதுவும் ஒரு ரெக்கார்டில் இருக்கும்னு நினைக்கிறேன், சினிமா ரெக்கார்ட்ஸில். அண்ட் மரகதமலை வந்து டோட்டலாக ஒரு ஃபேண்டசி, ஒரு குழந்தைகள் ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு படம். ராஜா காலத்து படம். ராஜா காலத்து மாயாஜாலம், அந்த அந்த எப்படி சொல்கிறது, பூதம், அந்த மாதிரி அல்லாதீன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம். சிஜி பார்த்தீங்கன்னா குரங்கு, டிராகன்லாம் இருக்கும். குழந்தை மனசு இருக்கு. ஆமாம். ஆக்சுவலாக வண்டர்ஃபுல் மூவி. நிறைய பேர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அந்த படங்கள். நிறைய சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைகளை கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு படம் இல்லைன்னு. கண்டிப்பாக அந்த படம் அந்த மாதிரி ஒரு படம். ஸோ அப்படி எந்த சைடு வந்தால் டோட்டலாக ஒரு கமர்ஷியல் ஃபிளிக். லீடர்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு சொன்னாங்க, நான் கலாய்க்கலாம் தாங்க படத்துக்கு போனோம், ஆனால் எங்கள் வாய் மூட வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்குன்னு சொல்லி சார்பேட்டாக்கு அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் நிறைய பாராட்டு கிடைச்சது வந்து இந்த படத்துக்கு தான். லீடர் படங்கள்லாம் இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இப்போ வந்தே ஆகணும். ஆமா, எனக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசமே அதுதான், தட் ஃபிட்னஸ். ஆனால் உங்களை பார்க்கும்போதெல்லாம் அந்த லைட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஐயோ நம்ம ஃபிட்டா இல்லையே அப்படின்னு எங்களை யோசிக்க வைக்கிறீங்க. அது கொஞ்சம் சேட் ஆகுது. என்ன ஏன் இப்படி பண்றீங்க? நானும் சில நேரத்துல ஃபீல் பண்ணேன், இன்னும் ஃபிட்டா இல்லையா அப்படின்னு. இல்ல அது என்னன்னா, அது எப்படி தெரியுமா இருக்கு, ஃபுல்லா படிச்சுட்டு வந்த பையன் ஒண்ணுமே படிக்கலடா, அதாவது 100 வாங்குற பையன் 99 வாங்கிட்டேனேன்னு ஃபீல் பண்ணும். ஒரு மார்க் நான் விட்டுட்டேனே சார். நாங்களாம் இன்னும் பாஸ் ஆக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சார். உங்களுக்கு ஒரு மார்க் 35 வாங்கணும், எனக்கு ஒரு மார்க் 100 வாங்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு தடவை அசிங்கப்படுத்துங்க, 9 தடவை அசிங்கப்படுத்தாதீங்க. உங்க ஃபிட்னஸோட ரகசியத்தை பத்தி மட்டும் சொல்லுங்க. ஓகே, ஃபிட்னஸ் என்னன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். எனக்கு வந்து ஸ்கூல்ல இருந்தே இருந்தது. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு என்னோட கசின்ஸ் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க எல்லாமே வந்து பயங்கர ஃபிட்னஸ் ஃப்ரீக். காலையிலேயே ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாங்க. இப்போ தானே டயட்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போல்லாம் ப்ரோட்டீன் இருந்ததா? ஆமாம், எல்லாம் பசங்க. பொண்ணுங்க எங்கே அப்போ படிக்க வைக்கிறதே வீட்டில் பெரிய விஷயம் இல்லை, அவங்கள எங்கே எக்ஸசைஸ்லாம் பண்ண விட போகிறாங்க. பட் இருந்தாலும் என் கசின்ஸ் வந்து இப்போ யோகா ட்ரெயினராக இருக்காங்க பொண்ணு. அதுக்கப்புறம் என்னோட அண்ணனுங்களாம் வந்து கிட்டத்தட்ட ஸ்டேட் லெவல்லாம் வந்து மிஸ்டர் தமிழ்நாடு அந்த மாதிரிலாம் அடிச்சிருக்காங்க. பட் நான் அந்த லெவலுக்கு பாடி பில்டிங்லாம் போகல. நான் ஒரு ஆக்டராக என்ன தேவையோ அது மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்தே அத்லெட்டாக இருந்ததால் அது ஒரு லைஃப் ஸ்டைலாகவே ஒரு டிசிப்ளினாகவே மாறிடுச்சு. அண்ட் எனக்கு வந்து ஐ லைக் டு எனக்கு என்னை பார்க்கும்போது எனக்கு என்ன பிடிக்கணும்,
அதுக்காக நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஆக ஆரம்பித்தது. நிறைய ஆல்பம் சாங்ஸ் பார்ப்பேன். ஸோ அப்போது நிறைய மாடல்ஸ் வந்து ஆக்டர் ஆகும்போது எனக்கு வந்து சரி ஓகே ஆக்டர்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் போல இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் நானாக என்னை நம்பி கண்ணாடியில் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி இந்த மாதிரி ஆகிட்டேன் நான். ஓகே, பட் இப்போ வந்து திடீர்னு ஓவர் நைட்டில் சங்கரால் மாற முடியாது இல்லையா? சரி, ஒரு 3 months வந்து சங்கர் வந்து ஃபுல் ஃபிட்டாக மாறிடணும்னா நீங்கள் என்ன டிப்ஸ்லாம் கொடுப்பீங்க? ஏமா மாறணும்? எனக்கு மாற இஷ்டம் மாறணும்னா ஒரு ஹைப்போதெட்டிக்கல் நடக்கும். ஒருவேளை அதை கேட்டு உங்களுக்கு மாறணும்னு தோணுச்சுனா இப்போ ஒரு அதுக்குண்டான ஒரு டைரக்டரோ இல்லை அதுக்குண்டான ஒரு அவருக்கு சோரோ போட்டாங்கன்னா ஐ மீன் நல்ல சேலரி கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு படத்தில் பண்ணி ஆகணும்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக ஏதோ படத்தில் மொட்டைலாம் அடிச்சானா அது மாதிரி அதில் 6 pack வச்சு ஆகணும்னா என்ன? சரி, இப்போ சங்கருக்கு வந்து ஒரு படம் வந்து கிடச்சிருக்கு, இன்னும் 3 மாசத்துல ஷூட்டிங் போகிறாங்க, 3 மாசத்துல 6 pack வைக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு 4 டிப்ஸ் கொடுங்க. ஸ்ட்ரிக்டான டயட், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், சுகர் கட் பண்ணணும், காப்ஸ் கட் பண்ணணும். லைக் எந்த விதமான காப்ஸ் சொல்கிறேன் நான். சுகர் வந்து கத்திரிக்கோலில் கட் பண்ணலாமா இல்லை கத்தியில் கட் பண்ணலாமா? மொத்தமாக லைஃப்லயே எனக்கு இது அவர் கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்க பாத்தீங்களா? இந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் நான் ரொம்ப லைக் பண்றேன். யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி நம்மளுக்கு மாட்டுவாங்க. பட் நீங்க சொல்லுங்க, பீயிங் an ஆக்டரா என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க? நிறையா இருக்குங்க. டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. லைக் நம்மளுக்கே சில நேரத்தில் டவுட் ஆகும். இது பார்த்தா அது சுற்றி இருக்கிறவங்கள வர அதுக்கு வந்து ஃபியூவல் போட்டுகிட்டே இருப்பாங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்க லைக் சினிமாலாம் ஒரு சைடாக வச்சுட்டு நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஏன்னா பெரிய பெரிய ஆட்களே பெரிய பெரிய பேக்கப் இருக்கிறவங்களே இங்கே சர்வை பண்ணுறதில்ல, ஸோ உங்களுக்குலாம் வந்து தெரியல எப்படியோ இருந்துட்டீங்க, ஆனால் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படின்லாம் டிமோட்டிவேட் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் எனக்கு என்ன ஒரு விஷயம் பண்ணுறோம், பிடிச்சி பண்ணுறோம், இது பிடிச்சதால் தான் இங்கே வந்து எல்லாத்தையும் விட்டு வந்தோம். மறுபடியும் இதை வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுட்டோ இல்லைனா வந்து இது மெயினாக வச்சுட்டு சைடு ரன் ஒரு பண்ணோன்னா எதுக்கு அப்படின்னு. எனக்கு ஒரு விஷயம் ஃபுல்லாக பண்ணோன்னா பண்ணணும் அப்படின்ற விஷயம். இப்போது அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு நான் எதாவது பண்ணோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி காசாவது தரணும் எனக்கு. ஸோ அது கொடுத்தா கூட எனக்கு நிறையா இருக்குது, நான் எதாவது பண்ணணும்னு நினச்சி மேபி சைடில் எதாவது பண்ணலாம். பட் இது இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இண்டஸ்ட்ரி பீப்புளே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஒரு மேபி நம்ம வந்து எந்த பேக்கப்பும் இல்லாமல் வந்தவங்க அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல, அது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா நம்ம எப்படி எவ்வளோ வருஷம் சர்வை பண்ணுறோன்ற ஒரு ஈகோ, அதுக்கப்புறம் வந்து தெரியல அது என்ன மாதிரி அவங்களுக்கு பார்வை இருக்குன்னு தெரியாது. அண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்மளை வந்து கொஞ்சம் குறைச்சே பார்ப்பாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம அந்த ஸ்டேட்டஸில் இல்லைன்னா A-list ஆஃப் ஆக்டர்ஸ்லோ இல்லைனா நம்ம ஒரு பெரிய பேக்கப் இல்லாமல் வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளை வந்து கொஞ்சம் இறக்கி தான் பார்க்குறாங்க. இன்னும் அந்த இண்டஸ்ட்ரியிலே என்ன ஈக்குவலாக பார்க்கறது இல்லை. ஸோ அந்த மாதிரி சேலஞ்செலாம் இருக்குது. நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது வேற ஒரு பிம்பம் இருக்கும். பட் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் அதுதான் இப்போ எனக்கு ஒரு விஷயமா தெரிஞ்சது. பட் இதுலேருந்து அப்படியே நம்ம வெளியில் வந்துடுவோம். இதெல்லாம் தாட்டே தவிர இது என்ன அஃபெக்ட் பண்ணுறதுலாம் நான் விட்டாச்சு. நான் சந்தோஷமாக இருக்கேன் என்னோட ஸ்பேஸில். நல்ல வேலை நான் அங்கே போயிருந்தேன்னு வச்சுங்களேன், நம்மள ஒரு குரூப்பில் சேர்த்து விட்டுருவாங்க, இவங்க எந்த குரூப்பு அந்த குரூப்னு. நான் இப்போ தனியாக நிம்மதியாக இருக்கேன். இந்த சந்தோஷத்துக்கான காரணம் என்னங்கிறது எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். நாங்கள் வந்து ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாத விஷயங்களெல்லாம் டீப்பாக டிஸ்கவரி பண்ணி ஒரு ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்க்கு வந்து இந்த மேக்ஸில் 100 marks வாங்கினா அப்படியெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகாது. சயின்ஸ்லேயும் 100 marks, ஃபிசிக்ஸ் எல்லாத்துலேயும் 100 வாங்கணும். அந்த மாதிரி இவர் நடிச்சிருக்காரு, ஃபிட்டாக இருக்காரு, அதோட வந்து ஓகே ஐம் குட் அப்படின்னு இருக்க மாட்டாரு. அந்த பக்கம் போய் விவசாயம்லாம் கற்றுக்கிறாரு. விவசாயம் மட்டும் இல்லை, இந்த நேச்சர் லவர் அப்படிம்பாங்க இல்லையா, இவருடைய சோஷியல் மீடியாவில் போனோம்னா திடீர்னு ஆற்றுல குதிக்கிறாரு, அருவிக்கு கீழே நின்றுட்டு இருக்கிறாரு, எங்கேருந்து இவருக்கு டைம் கிடைக்குதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா அந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி விவசாயம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? லைஃப்பில் பேசிக் ரொம்ப முக்கியம். நாளைக்கு ஒரு சிச்சுவேஷன், இந்த கார்பரேட்டு, இந்த டிமானிட்டைசேஷன், அதுக்கப்புறம் கோவிட் மாதிரி சிச்சுவேஷன், இந்த மாதிரி என்ன வேணால் வரலாம், லைக் வார் கூட வரலாம். ஸோ எதுக்கு வேணால் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதுக்கு அட்லீஸ்ட் நம்மளுக்கு பேசிக் தெரியணும். ஸோ பேசிக் என்னென்னா நம்மளோட தேவைகள், அதாவது நம்மளே பண்ணிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அறிவு வேணும். ஸோ அதுதான் இதெல்லாம், வேறு எதுவும் கிடையாது. பயிர் எப்படி வளருது, எந்த பயிர் எங்கே வளருது, எவ்வளோ தண்ணி தேவை, என்ன மாதிரி உரம் போடணும், ஸோ காற்று எப்படி இருக்கணும், மண் எப்படி இருக்கணும், மழை எப்போ வரணும், எவ்வளோ தண்ணி விடணும், மாடு எப்படி பார்த்துக்கணும், மாடை எங்கே கட்டணும், எவ்வளோ நேரத்துக்கு மாற்றி கட்டணும், ஸோ அந்த க்ளீனிங் ப்ராசஸ்ஸு. பால் எடுக்கணும்னா அந்த பாலுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. பால்லேருந்து தயிர்லேருந்து மோர்லேருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலேருந்து நெய்யாக்கி, ஸோ அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதை மேய்க்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம், அதுக்கு தீவனம் வளர்க்கணும். ஸோ இந்த மாதிரி பேசிக் இருக்கு இல்லையா. இது தாண்டி நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான இடத்துக்கு வந்து நம்ம என்ன உருவாக்கணும், நம்ம இருக்கிற நிலத்துலேயே வந்து மண் எடுத்து வீடு கட்டலாம். அது எவ்வளோ பேர் ஆள முடியும், நம்மளுக்கு யாருக்குமே பொறுமை இருக்கிறது இல்லை. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து நான் பேசிக்காக கற்றுக்கணும். நாளைக்கு என்ன தான் இருந்தாலுமே ஏதாவது
ஏதாவது நம்மளுக்கு ஆனாலுமே ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே உதவுற அளவுக்கு நம்மளுக்கு அறிவு இருக்கணுன்றதுக்காக தான். ஓகே, இப்போ நீங்க வந்து பல கலைகளை வந்து கத்து வச்சிருக்கீங்க. அதுல இருந்து லைட்டா ஒரே ஒரு சாம்பிளை நம்ம வந்து எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். இங்க வந்து லைட்டா வந்து இப்ப கேஸ் பிரச்சனை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கிறதுனால நம்ம சமைக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இல்ல கேஸ் இல்ல கேஸ் ஆஃப் தி ஷோ அவர் தான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாங்க கஷ்டப்பட்டு பாக்ஸிங் கிளவுஸ் 2 ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்க அதை போட்டுட்டு எப்படி பாக்ஸிங் பண்ணணும் அப்படின்னு சங்கருக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா வெளியே போகும்போது அவர் கொஞ்சம் சேஃபா இருப்பாரு. செல்ஃப் டிஃபென்ஸா நம்ம சேஃபா இருக்காரான்னு பாருங்க. முதல்ல வெளில போய் எதுக்கு சேஃபா இருக்கணும்? எனக்கு பாக்ஸிங் கொஞ்சம் தெரியுங்கிறது தெரியாமலே சொல்லிட்டேன். நீங்க அப்ப வந்து நீங்க பாக்ஸிங் பேக்கா கூட வந்து அவர் யூஸ் பண்ணிக்கலாம். எங்க கத்துக்கிட்டீங்க? எதுக்காக கத்துக்கிட்டீங்க? பாக்ஸிங் ஆக்சுவலா வந்து இது அது பேர் என்ன, பஞ்ச் லைக் a butterfly. பஞ்ச் லைக் a butterfly. சரிம்மா, இறுதி சுற்றுல ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அவங்க, fly like a butterfly, sting like a bee. புரிஞ்சிருச்சு இல்ல? fly like a butterfly, sting like a bee. அப்படினா என்னங்க? எங்களுக்கு கொஞ்சம் தமிழ்ல புரியற மாதிரி. You should be very light on your foot and your எங்களுக்கு இங்கிலீஷ்ல நீங்க சொன்னது புரியலன்னு தான் நான் எக்ஸ்பிளனேஷன் கேக்குறேன். ஃபெதர் பாத்திருக்கீங்களா? ரெக்க பாத்திருக்கீங்களா? இருக்கு அப்படி இல்லைங்க. அந்த மாதிரி உங்க பாடி வந்து ஃப்ளோலியா இருக்கணும். சோ எப்படி நான் ரொம்ப ஸ்டிஃபா இருந்துட்டோம்னா நம்மளால மூவ்மெண்ட் இருக்கவே முடியாது. சோ அந்த மாதிரி ரொம்ப லைட்டா இருக்கணும். யூ ஷுட் பி வெரி உங்க ஃபுட் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப லைட்டா இருக்கணும். பாடி வந்து ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கணும். நவுந்துட்டே இருக்கணும். ரொம்ப ஸ்டிஃபா இருக்கக்கூடாது. ஆனா நம்ம கொடுக்குற பஞ்ச் மட்டும் தேனி கொட்டின மாதிரி இருக்கணும் அப்படின்னுவாங்க. அந்த தேனி கொட்டுறது வந்து எப்படி அப்படின்னு எங்களுக்கு நீங்க வந்து கொஞ்சம் லைட்டா சொல்லி கொடுத்தா என்ன பார்க்கவே மாட்டேங்கிறீங்க 2 பேரும். அவர் சொன்னதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன் பெர்ஃபார்மன்ஸா. நான் ஏதோ பாட்டு டான்ஸ் ஏதோ பிராக்டிஸ் பண்றேன். ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ஆடிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். அப்படி இல்லையா? இரு, நானே காலையிலே வந்து ஏதோ குத்து போட்டு வந்திருக்காங்க, ஆட்டு வந்திருக்காரு. இல்லைங்க, இப்போ வந்து இப்படி இருக்கிறவரை பாக்ஸிங்க்கு எப்படி ரெடி பண்றது அப்படின்னு நீங்க தான் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க போறீங்க. எனக்கு புரியல. இந்த மாதிரி பாட்டு கேட்டு ஆடுற மாதிரி பாக்ஸ் பண்றாரு இல்லையா, அவர் ப்ராப்பரா பாக்ஸிங் பண்ண வைங்க. அதுதான் இன்னைக்கு நாங்க உங்களுக்கு கொடுக்குற சேலஞ்ச், டாஸ்க் எல்லாமே. நான் இப்போ பாக்ஸிங் கிளவுஸ் எடுத்துட்டு வரேன். ஓகே, இப்போ சங்கர் சங்கர் பாக்ஸிங் கத்துக்க வந்து ரெடியா இருக்காரு. அதுக்கு வந்து 2 பாக்ஸிங் கிளவுஸ் வேற எடுத்து வந்திருக்காரு. இதுவா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன தப்பா இதுவா இருக்கு? ஒன்லயே சொல்லி தரேன். ஓ, இது லெஃப்ட் இது ரைட். ஏங்க கையில மாத்தி நீங்க புடிச்சிட்டு கிளவுஸ் தப்பா இருக்குன்னு சொல்ல, அவ்வளவுதாங்க எங்களுக்கு பாக்ஸிங் தெரியும். இந்த கிளவுஸ் தப்பா இருக்குங்கிற அளவுக்கு, அதாவது ஆட தெரியாதவன் மேடை கோணல் என்றான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். அப்புறம் அடிச்சு கிழிச்சிருக்காரு. ஏங்க கிளவுஸ் அடிக்க கூடாதுங்க, கிளவுஸ வச்சு அடிக்கணும், புரியுதா? சரி, எதுக்கு பாக்ஸிங் தான் இதெல்லாம் வரலாறுலயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து உட்கார்ந்து பாக்ஸிங் கத்துக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். உட்கார்ந்து இல்ல, நாங்க பேசிக்கலி வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் மூவ்மென்ட் கத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் லெக் மூவ்மென்ட். நாட் only பாக்ஸிங் மா, உட்கார்ந்துட்டே கிரிக்கெட், ஃபுட்பால், ரன்னிங் ரேஸ் வரைக்கும் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். சரி, இதெல்லாம் கொஞ்சம் வயசானவங்க பார்த்தா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். உட்கார்ந்துட்டு பண்ணலாம் போல இருக்கு. ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா? நீங்க ரைட், நீங்க உங்களுக்கு எது பஞ்ச்? நீங்க தான படத்துல ஒத்த கையில தான இது பண்ணுவீங்க. அது வந்து ஒத்த கையில லெஃப்ட்லயே ஆடுவேன். பரவாயில்லையா? நீங்க ரைட் வச்சவங்க, உங்களுக்கு அதான் ஈஸி. இது லெஃப்ட். இது சரி, பாக்ஸிங் கத்துறேன்னு என்ன அவ்வளவு தூரம் உட்கார்ந்தா நான் எப்படி கத்துறது? என்னங்க ரைட் லெஃப்ட்ல இவ்வளவு பிரச்சனை, எப்படி பாக்ஸிங் பண்ண போறீங்க நீங்க? இங்க இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு படம் ஷூட்டிங் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் மேல கேஸ் ஆயிடும்னா. ஓகே, எனக்கு ரிசல்ட்ஸ் ஆஃப் தி கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து பாக்ஸிங்ல ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஃபுட் ஒர்க் தான். இப்போ இன்னைக்கு ஃபுட் ஒர்க் சொல்லி கொடுக்காம, பட் பாக்ஸிங்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் இன்னொருத்தவங்க குத்தணும். ஓகேங்களா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் அவள குத்தி காமிங்க, எப்படி குத்தணும். அது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, முக்கியமா இதெல்லாம் பாக்குறாங்க, அது எப்படி எடுத்துப்பாங்க தெரியாது. ஸோ அதனால நான் ப்ராப்பரா என்ன ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். பாக்ஸிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். ஷோல்டர் ஸ்ட்ரென்த், எல்போ ஸ்ட்ரென்த், ஆர்ம் ஸ்ட்ரென்த், ரிஸ்ட் ஸ்ட்ரென்த். சங்கரப்பா அந்த கிளவுஸ் கழட்டிடுங்க, நமக்கு இது செட் ஆகாது. நமக்கு இது செட் ஆகாது. அவர் சரியா படிக்கல, பைசெப்ஸ் ஸ்ட்ரென்த் விட்டுட்டாரு அவரு. இல்ல ஜாயின்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டான்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம நிக்கிற ஸ்டான்ஸ் வந்து கால் ரொம்ப ஃபர்மா இருக்கணும். மூமெண்ட்ஸ் மட்டும் தான் ஃப்ளூயிடா இருக்கணும். கால் ரொம்ப ஃபார்மா இருக்கும். அதுவும் கஷ்டம். அடுத்து ஸோ இது ஏன் நான் சொல்றேன்னா, இதுக்கு தாண்டி நம்ம ஸ்ட்ரென்த்னிங் பண்ணாதான், எக்ஸசைஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம பாடி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன் ஆகும். கண்டிஷன் ஆயிட்டு நம்ம ஸ்டிஃப் ஆயிடக்கூடாது. அதனால நிறைய ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். காலையில குளிக்கும் போது கண்டிஷனர் வேணா போட்டு குளிப்பாரு அவரு. இந்த கண்டிஷன் ஆவறதெல்லாம் கஷ்டம். இதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் கண்டிஷன் வேணா ஆகலாம் சார். இது கொஞ்சம் கஷ்டம். ஸோ பஞ்சஸ் வந்து இப்போ நம்ம ஃபிங்கர் வந்து நம்ம இப்படிலாம் வைப்போம் இல்லையா பாக்ஸிங்ல, அது மாதிரி கிடையாது. இது வந்து ஹாஃப்ல தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ உங்க பஞ்சஸ் பண்ணும்போது ஷோல்டர்ஸ் இது எல்லாமே வந்து வெறும் இங்கேருந்து குத்தக்கூடாது.
இட் ஷுட் கம் ஃப்ரம் யர் லெக் பாடி அண்ட் ஹேண்ட்ஸில் வந்து ரீச் ஆகணும். ஆஹா ஸோ பாடி இந்த மூமெண்ட் வரும், இப்படி குத்த மாட்டோம், இப்படி பண்ணக்கூடாது. ஸோ பாடி மூமெண்ட்டோட இப்படி வரும். அது தெரியும், அதெல்லாம் தெரியும். இந்த இதெல்லாம் வேற என்ன தெரியும்? ஓகே. ஸோ லெஃப்ட் நீங்கள் இப்போ வந்து சவுத்தா இந்த மாதிரி 2 விஷயம் இருக்குது சரிங்களா. ஸோ என்னென்னா லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிறவங்க வந்து இந்த இதில் ஆடுவாங்க, லைக் ரைட்டில் வந்து ஜாப் பண்ணுவாங்க, லெஃப்ட்டில் வந்து பஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் தான், லெஃப்ட்டில் ஜாப், ரைட்டில் வந்து பஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ ஜாப் வந்து எதுக்கு மேக்ஸிமம்னா ஜாபே வந்து சில பேருக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜாப்னா நிறுத்துறது. எப்படி ஒரு ஜாப் அடிச்சு காமிச்சா தானே எங்களுக்கு புரியும். நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் ஜாப் பிரச்சனை ரெடியாக இருப்பார்ல. இல்லம்மா ஜாப் பிரச்சனை இல்லை, ஏன் ஜாபு தான் பிரச்சனை. இன்னொன்று நீங்கள் ஒரே ஒரு வாட்டி பஞ்ச் பண்ணுங்க. இது என்ன இப்படி நல்லா ஹோல்ட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. டைட்டா இருக்கு நினைக்கிறேன். இது ஏதோ லோக்கல் கிளவுஸ் போல இருக்கு, சரியா ஃபிட் ஆக மாட்டேங்குது. இன்டர்நேஷனல் கேம் தான் விளையாடுவீங்க போல. ரெடி பஞ்ச் பண்ணுங்க. ரெடி பஞ்ச் பஞ்ச். என்ன நீங்க அவங்கடா நானே பஞ்ச் பண்றேன். ஐயோ நான் பிளாக் பண்ணோம். அவர் என்ன நினைச்சு தெரியல போல. சரியா பிளாக் வந்து இப்படி பண்ணுவாங்க, நீங்க தப்பா கத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி ஓகே நான் கத்துக்கிறோம். அப்போ நான் நெக்ஸ்ட் கிளாஸ் உங்ககிட்ட, இன்னைக்கு என் கிளாஸ். சரி ரெடி ஜாப். ஓகே எங்க பாடியில இருந்து வரணும். சவுண்ட் எஃபெக்ட்லாம் வருது. பைத்தியம் பஞ்ச் பண்ணி எனக்கு விரல் வலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம். ரெடி ரெடி கம் ஆன். இது பாடியில இருந்து. யா ஓகே குட். ரெடி ஓகே இப்போ அந்த கை நீங்க காமிங்க. வாவ் நான் பிளாக் பண்ண மாதிரி. தருணத்துக்காக தான் நான் காத்திருந்தேன். நான் பிளாக் பண்ண மாதிரி கிட்ட வாங்க இன்னும். யா பிளாக் பண்ண. இப்போ இந்த ரீச்ல ஃபுல் ரீச் வரணும், ஃபுல் ரேஞ்ச் வரணும். என்னப்பா இங்க அடிச்சா இங்க வலிக்குது. அதாவது சங்கர் அடிக்கும்போது சங்கர் வந்து இப்படி போய் அடிச்சாரு, அவர் அங்கிருந்து இப்படி அசால்ட்டா இப்படி அடிச்சுட்டு இருக்காரு. நான் தான் சரி ஷூட்டிங் இருக்குமே பாவம் நண்பருக்கு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். ஓகே சோ இது வெறும் ஜாப் தான். பயப்படாதீங்க அது அப்படின்றீங்க, பயப்படாதீங்க சங்கர். இல்ல மாஸ்டர். ஆமா அப்படியே லைட்டா கண்ணுல தண்ணியை தொடச்சிட்டு அப்படியே கை வைங்க பாப்போம். என்ன ஆசீர்வாதம் பண்றீங்களா அவரை 100 ஆண்டு சீரும் சிறப்புமாக இருக்கணும் அப்படி? கிட்ட கிட்ட தவறுது பாரு ராமன். ஸோ இது இருக்கு இல்லையா, ஏன் நான் சொல்றேன்னா எல்போ ரொம்ப முக்கியம்னு. பஞ்சு கொடுக்குறவங்க பஞ்சை பிளாக் பண்றவங்களுக்கும் ரொம்ப முக்கியம் அது. ஆக்சுவலா எப்படி இருந்தது? நல்லா இருந்தா செஷன்? இல்லை எங்களுக்கு அவர் கொஞ்சம் முக்கியம், அதனால நீங்க வந்து இதுக்கு இதோட இதை நிறுத்திக்கிட்டா இல்ல சி நம்மளுக்கு எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க, வர்ற ஆர்டிஸ்ட் ரொம்ப முக்கியம், அவங்கள நம்ம கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். ஆனா இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஆங்கரை தான் நான் கண்ணும் கருத்துமா பாத்துக்க வேண்டியதா இருக்கு. சங்கர் எப்படி அடுத்த நிகழ்ச்சி நடத்தலாமா இல்ல இதோட ஆஸ்பத்திரிக்கு கால் பண்ணலாமா? இல்ல ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். என்னது? இல்ல அவர் சொன்னதை மறந்துட்டேன். என்னது சொல்லுங்க. நீங்க இப்ப கை பண்ணுங்க. ஃபுட் ஒர்க் பாடியில இருந்து அப்படி இல்ல இப்படி இல்ல, உடம்பு கொண்டு வரணும், இப்படி கொண்டு வரணும். அட்வான்ஸ் இது பால் குடிக்கிறதுக்கு குழந்தை கை கால ஆட்டுற மாதிரி அப்படி ஆட்டிட்டு இருக்கீங்க. இப்போ பாடியில ட்ரெஸ் பண்ணி அடிங்க. இப்போ நீங்க அடிச்சதுக்கு வித்தியாசம் இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? பாடியில பண்ணா எக்ஸ்ட்ரா பவர் வரும். ஸோ பாக்ஸிங் இஸ் நாட் ஒன்லி ரெஸ்ட், இட்ஸ் ஹோல் பாடி. அதுதான் ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு வந்து சார்பேட்டா பண்ணிட்டு எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஒரு 6-7 months இன்ஜுரி ரெக்கவர் ஆகிறதுக்கு ஆச்சு. எனக்குலாம் வந்து இந்த விரல்லாம் மடக்க முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிஷன் பண்ணலனாலும் எவ்வளோ ஃபிட்டாக இருந்தாலுமே பாக்ஸிங் தனி ப்ராக்டிஸ் தேவை. இல்லைன்னா வந்து ஃபுல் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங்லாம் பண்ணியிருக்கணும். என்னுடைய ஒரு சின்ன ஒரு இது அது. பட் இப்போது சார்பேட்டா 2 அதில் உங்களுடைய ரோல் அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? சார்பேட்டா 2 வந்து ஆக்சுவலாக இந்த மாதம் ஆரம்பிக்கிறதா ஒர்க் ஷாப் இருந்தது. பட் அந்த இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பண்ணார் இல்லையா, அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு போல இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப்லி இந்த இயர் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருவோம். ஆனால் எனக்கு என்னென்னா இது என்ன கதையாக இருக்கும், ஏன்னா ஒரு வாட்டி இன்டர்வியூவில் வந்து சார்பேட்டா முடிச்சுட்டு அவர் வந்து இது வந்து ப்ரீக்வலாக பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் பீரியடாக போகிற மாதிரி தெரில. அது எல்லா கிளானும் எப்படி உருவாச்சு, அங்கேருந்து எப்படி வந்தாங்க அப்படின்ற விஷயம் கொண்டு வராரா, இல்லை இதுக்கப்புறம் எப்படி ஸ்டோரி டெவலப் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஏதாச்சும் நீங்கள் சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்கள் உங்களுக்கே தெரில அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண? சஸ்பென்ஸாக இருக்காது நல்லது. எப்படி ஃபர்ஸ்ட் படம் எல்லாருக்கும் வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது, அந்த மாதிரி இந்த படமும் இருக்கு. நான் நிறைய எதிர்பார்க்காதீங்க எப்பயுமே, ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு பயம் கொடுக்கும். அப்போ எப்படியும் நீங்கள் வந்து தாடி மீசையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பையனா
பாக்ஸிங் கத்துக்கிறது. ஏங்க அவர் இப்பவும் சின்ன பையன் தான். சின்ன பையனா? ஏதோ நடுல பாவம் அவர் சேர்த்துக்கிறாரு என்ன கேங்ல. சாரி, என் ஷோக்கு வர ஹீரோஸை பத்தி பேசினா எனக்கு கொஞ்சம் லைட்டா கோவம். நானும் அப்போ வந்து ஆனா என்ன கொடுமை தெரியுமா, அந்த லுக்கு வந்து நான் வச்சிருந்தேன்ல அந்த மீசை, கோவிடுக்கு முன்னாடி ஆரம்பித்தோம், அப்போ தான் அந்த லுக் இருந்தது. கோவிடுக்கு அப்புறம் கூட மறுபடியும் அந்த லுக்கு வைக்க வேண்டியதாக இருந்தது. கிட்டத்தட்ட நான் ஒரு பீரியட்லேயே வாழ்ந்துட்டு இருந்தேன் அந்த டைமில். ஒரு ஹிப்பி முடி வச்சுட்டு அந்த மீசை வச்சுட்டு நிறைய பேர் கேட்டாங்க என்ன இது ஏன் இப்படி மீசை வச்சிருக்கு அப்படின்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு. நிறைய பேர் சில ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. எனக்கு எல்லாம் பிடிக்காது. நான் அதனால இப்படியே தான் சுற்றிட்டு இருந்தேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட இன்னைக்கு பேசினதுல. நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுல வந்து, அண்ட் நான் ஏற்கனவே ஷோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், such a humble human being, wonderful actor, versatile actor. அது போக நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் கற்றுக்கிறதுக்கு யோசிக்கிறது கூட இல்லை. இப்போ என்கிட்ட பாக்ஸிங் கற்றுக்கிட்டீங்க, நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு ஷோவில் நடந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இட் வாஸ் ஸ்பெஷல் ஹேவிங் யூ ஹியர். ரியலி ஐ ஹேட் அ கிரேட் டைம் டூ. உண்மையாகவே என்னன்னா எனக்கு ரொம்ப வருஷமாக பழகினதால அந்த கம்ஃபர்ட் வந்துடுது. இல்லைன்னா ரொம்ப ஃபார்முலாக பேசிட்டு போயிடுவேன். எனக்கு வந்து இந்த மீடியாவில் பேசுறது அதெல்லாம் எப்படி பேசணும் என்னெல்லாம் தெரியாது. யார் எவ்வளோ கம்ஃபர்ட் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பேசிட்டு போயிடுவேன். ஸோ அந்த கம்ஃபர்ட் ரொம்ப இருந்தது. நானாக இருந்தேன்.